The simple interest on a sum of money is 1/9 of the principal and the number of years is equal to the rate percent per annum. The rate percent per annum is ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு தொகைக்கான தனி வட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை இருக்கு, அது அசலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட தனி வட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த தொகையில 1/9 மடங்கா இருக்கு. அப்ப இந்த தொகையில அசல்ல 9 மடங்கு, அதாவது 1/9 மடங்கா இருக்குது. இதுதான் தனி வட்டி. மேலும் வருட வட்டி வீதமும் காலமும், அதாவது வட்டி வீதமும் ஆரும் எண்ணும் சமமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப தனி வட்டியா? அப்ப தனி வட்டிங்கும் போது SI = PNR/100. அப்ப P அசலை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்னா 100ஆ எடுத்துக்கிறோம். இங்க எதுவுமே கொடுக்கல, மடங்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் கொடுக்கல, காலம் கொடுக்கல, அசலும் கொடுக்கல, தனி வட்டியும் கொடுக்கல. இப்போ மடங்கு வச்சு தான் நம்ம போட போகிறோம். அசலை நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ தனி வட்டி என்ன கிடைக்குது? அசலோட 1/9 மடங்கு தான் தனி வட்டியாக கிடைக்குது. அப்போ 100 × 1/9 = 100/9. இப்போ எண்ணும் ஆரும் சமம்னு சொல்லிட்டாங்க. என்ன வேணும்? ஆறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எண்ணு கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், ஆறு கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். இப்போ நம்ம ஃபார்முலாவில் பிரதியிடலாம். இப்போ அசல் என்னது? இப்போ அசல் 100 × எண்ணும் ஆறும் சமம். அப்போ 6 தான் கேட்கறதுனால எண்ணுக்கு பதிலாக 6 போட்டிருக்கேன். இங்கேயும் 6/100. இதோட வட்டி வீதம் என்னது? 100/9. இப்போ இந்த 100ம் 100ம் கேன்சல். அப்போ r × r, r² = 100/9. இப்போ 6லேருந்து நம்ம ஸ்கொயர்லேருந்து எடுக்கும்போது 10 × 10 100. அப்போ 10. இது பாருங்க, r² 100/9 நம்ம எடுக்கும் போது இதுலேருந்து 10 × 10. அப்போ ஒரு 10 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ 9 3 × 3. அப்போ 3 மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ r = 10/3. இதை நம்ம கலப்பு பின்னமாக நம்ம போடும் போது அப்போ 3 தாட்டி 9, மீதி 1. அப்போ டிவைடில் 3, இது 3, சாரி, இப்போ டிவைடில் 3, ரிமைண்டரில் 1, ஹோல் நம்பர் 3. அப்போ 3 1/3%. நன்றி.